மார்னிங் ஆமா என்ன சரி இல்லை ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால இப்போதும் ஸ்லவுச் பண்ணி இப்போ முதுகு பக்கம் கொஞ்சம் வலிக்குது. சரி வாங்க உங்களுக்கு உதவி பண்ணுறேன். சரி தேவா இங்கே தானே? அங்கே வணக்கம், இது பேசுவோம் ஹெல்த் மேட்டர்ஸ். இன்னைக்கு நாம பார்க்க போற பிரச்சனை உங்களுக்கு இருக்கலாம், ஆனா உங்களுக்கு இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. மற்றவங்களுக்கு இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனா உங்களுக்கு இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். இருங்க, இப்ப எதுக்கு நீங்க புதிர் போட்டு பேசுறீங்க? ஏதோ எஸ்ஜே சூர்யா மாதிரி இருக்கு ஆனா இல்ல, இல்ல ஆனா இருக்குன்ற மாதிரி ஏதோ குழப்பறீங்க. வேட்டா, நீங்க முதல்ல நேரா உட்காருங்க. நீங்களுமா? பொதுவா வீட்லயும் சரி படப்பிடிப்புக்கெல்லாம் போனா எல்லாரும் நேரா நில்லு, நேரா உட்காரு, ஏன் கூணிக்கிட்டு இருக்க இப்படிதான் கேட்பாங்க. இப்ப நீங்களும் சொல்லிட்டு இருக்கீங்க. நான் சொல்லல, இந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்குன்னு மற்றவங்க சொல்லிதான் உங்களுக்கு தெரியும். ஓ, அதாவது இன்னைக்கு என்ன பத்தி பேச போறோம்னு நீங்க லிங்க் கொடுக்குறீங்க. பேட் பாஸ்டர், அதாவது மோசமான உடல் தோரணை, இது எதனால ஏற்படுது, இதனால வரக்கூடிய விளைவுகள் என்ன, இது சரி செய்யலாமா இல்ல முடியாதா அப்படின்ற பல கேள்விகளுக்கு இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நீங்க விடை தெரிஞ்சுக்க போறீங்க. ஆனா அதுக்கு முன்னால இன்னைக்கு நம்ம அரங்கத்துக்கு 2 வசந்தம் நட்சத்திரங்கள் வந்திருக்காங்க. அவங்கள முதல் சந்திப்போம். வாங்க, தேவராஜன் மற்றும் ஒய்டி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும். மோசமான உடல் தோரணை, உங்க 2 பேருக்கும் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருந்திருக்கா, இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்திருக்கா? கண்டிப்பா. சிறு வயதுல இருந்து உட்காரப்பையும் சரி நடக்கிறப்ப என்ன அறியாமே சில நேரம் அப்படியே அந்த ஸ்லவுச் பண்ணிடுவேன். ஸோ அதனால நிறைய திட்டு வாங்கியிருக்கேன். நீங்க மட்டும் இல்ல, நானும் வாங்கியிருக்கேன். அதுவும் நீங்க வந்து ஒரு நடனமணி இல்லையா? ஸோ நிறைய வந்து மூவ்ஸ், ரிஹர்சல்ஸ், ப்ராக்டிஸ் போகும்போது அந்த முதுகுல உங்களுக்கு அடிக்கடி வலி வந்தது உண்டா? கண்டிப்பா, அதுல நிறைய அடிபட்டிருக்கு நடனம் ஆடுறப்ப. அதனால சில நேரம் ஆட முடியாம போயிருக்கு. ஆனா அந்த வலி வந்து அந்த மூமெண்ட் ஓகே இருந்தாலும் வந்துகிட்டே இருக்கும் அதுக்கப்புறம். ஸோ அதே மாதிரி தேவா, பேட் பாஸ்டர் அப்படிங்கிறது உங்களுக்கு பிரச்சனையா இருந்திருக்கா? பாஸ்டர்ங்கிறது வந்து என் வாழ்க்கைக்கு வந்து லைக் கடந்த 22 வருஷமாக வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா எனக்கு 20 வயசு இருந்தப்ப ஒரு பந்தலாட்டு டைமில் வந்து நான் உளுந்து, என் மேலே இன்னொரு ஆள் உளுந்து, என்னோட ஸ்பைன் வந்து அடிபட்டு சர்ஜரி போய், ஸோ அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து பாஸ்டர்ங்கிறது வந்து ரொம்ப முக்கியமாக போயிட்டு எனக்கு. சரியா உட்கார்றதுனா என்ன, ஒழுங்கா நடக்கிறதுனா என்ன, இந்த மாதிரி விஷயங்களை பற்றி விளக்குறதுக்கு அரங்கத்துக்கு ஒரு மருத்துவர் வராரு. அவர் தான் டாக்டர் சாத்தப்பன். போன் அண்ட் ஜாயின்ட் ஸ்பெஷலிஸ்ட் கிளினிக்கில் மூத்த ஆலோசகராக இருக்கார். எலும்பியல் அறுவை சிகிச்சை மருத்துவராக பணிபுரிஞ்சு வர்றாரு டாக்டர் சாத்தப்பன். இன்றைக்கி வந்து நம்ம வந்து பேட் பாஸ்டர் இதை பற்றி நம்ம பேச இருக்கோம். இதனால் என்னென்ன பிரச்சனைகள் வரும், என்னென்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த பேட் பாஸ்டர் அப்படின்னா என்ன? ஆமாம், இந்த மோசமான உடல் தோரணை என்னது? ஓகே, தோரணை பார்த்தீங்கன்னா உங்களோட உடல் அமைப்பு, நீங்கள் நிற்கும் பொழுது, நடக்கும் பொழுது, அதிகமாக வந்து இப்போ நம்ம கணினிலாம் யூஸ் பண்ணுறோம், நம்ம உட்காந்துருக்கும் பொழுது ஒரு 40 நிமிஷம் உட்காந்துருக்கோம், அதுக்கும் மேலே ஏன்னா இப்போ ஆன்லைனில் வேலை பார்க்குறாங்க. ஸோ பல மணி நேரம் உட்காரும் பொழுது மெதுவாக அந்த முதுகெலும்பு வந்து வளைய ஆரம்பிக்குது. ஒரே பாஸ்டரில் அந்த ரொம்ப வளைவான பாஸ்டரில் இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து தசைகள் வந்து சரிசமமாக வேலை செய்கிறதில்ல. மெல்லிய ஜவ்வுகள், ஆங்கிலத்தில் லிகமெண்ட்னு சொல்லுவோம். இந்த லிகமெண்ட் வந்து முன்பகுதியிலும் இருக்குது, பின்பகுதியிலும் இருக்குது. அதாவது நான் சொல்கிறது வந்து ஸ்பைன் மாடல். இதில் ஸ்பைனில் பார்த்தீங்கன்னா இந்த மாடலில் வந்து உங்களுக்கு வந்து எலும்புகள் இருக்கின்றன. ஆனால் முன்னாடியும் லிகமெண்ட் இருக்குது, பின்னாடியும் லிகமெண்ட் இருக்குது. பின்பகுதியில் எரெக்டர் ஸ்பைன்னு சொல்லி தசைகள் பெருசாக இருக்குது, டிஸ்க் இருக்குது. இது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட ஒரு சேர்ந்து வேலை செய்கிற அம்சங்கள். ஒரே பகுதியில் இப்போ நம்ம இந்த ஸ்பைனில் மடக்கியே இருக்கும் பொழுது சில பகுதிகள் வந்து கூட அழுத்தங்களை எதிர்பார்க்கணும். அந்த அழுத்தங்கள் நாட்கள் செல்ல செல்ல அந்த டிஸ்கோட தேய்மானங்கள் கூடும். அப்புறம் பக்கத்தில் வந்து நமக்கு தசைகள்லாம் வேலை செய்கிறதுக்கு வந்து மிக முக்கியமாக நரம்புகள் இருக்கின்றன. இந்த நரம்புகள் அழுத்தப்படும். ஸோ நம்ம ஒழுங்காக பண்ணாட்டி, சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது, அது அக்காமடேட் ஆயிரும். ஆனால் அதே நாளாக சிறு சிறு பிரச்சனைகளாக
பெரிய பிரச்சனைகளாக விஸ்வரூபம் எப்போ எடுக்கும்னா நம்ம 40, 50, 60 வயசு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் வந்து நடனமணி, அவர் வந்து ரொம்ப ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் கொண்ட ஒருத்தர். இந்த மாதிரி அதிக நடவடிக்கைகள் ஈடுபடுறதுனால முதுகில் அந்த பேட் பாஸ்டர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? எல்லாத்தையும் அளவிற்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. நல்லா எக்ஸசைஸ் பண்ணலாம், ஆனால் கரெக்டாக எக்ஸசைஸ் பண்ணணும். பேண்டமிக்கில் ரொம்ப பேர் வீட்டிலேருந்து எக்ஸசைஸ் பண்ணாங்க, யூடியூப்பை பார்த்து பண்ணுறாங்க. சில இதில் யூடியூப் கரெக்டாக இருக்கும், சில இதில் கரெக்டாக இருக்காது. அவங்க பார்ட்னர் ஒன்று பக்கத்தில் இருக்காது ஒரு செக் பண்ணுறதுக்கு. ஸோ அவங்க ஒழுங்காக பண்ணாட்டி இது மாதிரி பிரச்சனைகள் பல இதை வந்து இந்த லாஸ்ட் 2 இயர்ஸில் நம்ம பார்த்துருக்கோம். ஒன்று ஆன்லைன் ஒர்க்கால் கழுத்து பிரச்சனைகள், பேக் பெயின், அது ஒன்று. ரெண்டாவது தவறான முறைகளில் எக்ஸசைஸ் பண்ணி கூட பிரச்சனை உண்டாக்குறது. ஸோ நம்ம எக்ஸசைஸ்ன்னு சொல்லும்பொழுது வெவ்வேறு மசில் குரூப்ஸை எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ஒரு 7 நாட்கள்னு பார்த்தோம்னா வாரத்தில் ஒரு நாள் வந்து நீங்கள் வந்து ஸ்விம்மிங் பண்ணலாம். ஸ்விம்மிங் வந்து ரொம்ப நல்ல எக்ஸசைஸ். இப்போ ரொம்ப பேருக்கு வந்து வெயிட்ஸ் எல்லாம் தூக்க பிடிக்காதோ, நேரம் இருக்காதோ, ஆனால் ஸ்விம்மிங்கில் என்கேஜ் பண்ணாங்கன்னா அதுவும் ஃப்ரீ ஸ்டைலில் பண்ணும்பொழுது உங்களுடைய பின் தசைகள், அதாவது லம்பர் ஸ்பைனல் மசில்ஸை வந்து நீங்கள் ப்ராப்பராக என்கேஜ் பண்ணணும். சில பேர் சொன்னால் என்னால் நல்லா நீச்சல் பண்ண முடியாது, ஃப்ளோட்டை யூஸ் பண்ணுங்கள். ஃப்ளோட்டை யூஸ் பண்ணிவிட்டு கால்களை மட்டும் பயன்படுத்துங்க. அப்புறம் லெங்க்த் பண்ண வேண்டியதில்லை, நீங்கள் பிரெத் பண்ணலாம். ஏன்னா பிரெத்தில் வந்து உங்களுக்கு டிஸ்டன்ஸ் ஷார்ட்டாக இருக்கும். ஸோ அதை நம்ம நல்லா பண்ணலாம். ஆரம்பித்து அதை நீங்கள் இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணலாம். அது ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் சில பேர் ஹிட்ஸ் பண்ணுவாங்க. ஹிட்ஸ் எல்லாம் பண்ணும்பொழுது வெகு வேகமாக வெயிட்டை நான் குறைக்கணும், அதனால் எக்ஸசிவாக பண்ணுவாங்க. நீங்கள் பாஸ்டரை பார்த்துட்டு ஆரம்பிக்கும் போது ஒரு 5 செட் மாதிரி பண்ணுற மாதிரி ஒரு 5 டைம்ஸ் அதை பண்ணி ப்ராப்பராக 3 செட்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 10 ஆக்குங்க, 20 ஆக்குங்க. அதை பண்ணும்பொழுது உங்கள் தசைகளும் உங்களோட சேர்ந்து வளருது. இல்லைன்னா தசைகளை அடிபடும் போது முதுகெலும்புக்கு போகுது. ஏன்னா எல்லாமே நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு அம்சமாக பார்க்க முடியாது, எல்லாமே சேர்ந்து வேலை செய்யுது. அதாவது உடற்பயிற்சி செய்கிறது நல்லது தான், ஆனால் அது சரியாக ஒழுங்காக செய்யணும் அப்படின்னு சொல்லுவேன். அப்புறம் ரெஸ்ட் முக்கியம். ஏன்னா 7 நாள் வச்சுருக்கோம், ஒரு நாள் ஒரு ஃபட்டிக் அது ரிகவரி எல்லாரும் பண்றாங்க, அந்த ரெஸ்ட் எல்லாரும் பண்றாங்க. அந்த அதுவும் அளவுக்கு மீறி இருக்க கூடாது. அதுதான் உடற்பயிற்சி செய்றாங்கன்றத கேள்வி. நீங்க எப்படி செய்றீங்களா இல்லையா? இப்போ வந்து நம்ம நட்சத்திரங்களை பார்த்துருவோம். டாக்டர் 2 நட்சத்திரங்கள் வந்திருக்காங்க. இப்போ அவங்களுக்கு பேட் பாஸ்டர் இருக்கா இல்லையா, இதை நம்ம எப்படி வந்து நிர்ணயிக்கலாம்? எதை வச்சு நம்மளே வந்து ஒருவேளை நமக்கு பேட் பாஸ்டர் இருக்கோ அப்படிங்கிறத இவங்க 2 பேரை வச்சு எப்படி சோதிக்கலாம்? ஓகே, இப்போ ஒருத்தர் வந்து நம்ம கிளினிக்கில் பார்க்குறோம், இவங்களை நான் கிளினிக்கில் பார்க்குறேன்னா அவங்க நிற்கும்போது நடக்கும்போது சில பேர் பார்ப்பீங்க தோள் பட்டைகள், ஷோல்டர்ஸ் ஒரு லெவலாக இருக்காது. எங்க நிக்க வச்சு பார்த்துருவோம். தெரிஞ்சிடும். கரெக்டாக இல்லைங்க. ஓகே, ஸோ இவர் வந்து இப்போ ஷோல்டர் வந்து ஓரளவு லெவலாக இருக்குது, ஸ்கோலியோசிஸ் எந்த ஒரு ப்ராப்ளம்ஸும் இருக்காது. ஆனால் அவர் உட்கார்ந்துருக்கும் போதும் இப்போ நிற்கும் போது கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஏன்னா உட்காந்துருக்கும் போது கொஞ்சம் வளைவோட உட்கார்ந்தாரு. அது ரொம்ப கம்ஃபர்டான பாஸ்டர். ஸோ அதான் நான் முதல்ல சொன்னேன், நீங்கள் ரொம்ப நேரம் கம்ப்யூட்டர் பார்க்கும்போது ஒரு 40 நிமிஷம் அதுவே நம்மளை அறியாமலே கொஞ்சம் விளைய ஆரம்பிக்கும். ஸோ என்னமோ பனிஷ்மெண்ட் கொடுக்குற மாதிரியே இருக்கு. அடுத்து வந்து தேவா இருந்துச்சுன்னு இல்லைங்க, இப்போ மட்டும் சரியா பாருங்க, கொஞ்சம் ரெடியாக இருக்கு, செஸ்ட் அவுட்டு, அதே சமயம் நல்லா டம்மியை டக்கின் பண்ணிக்கிறாரு. அப்படின்னா என்ன, அந்த கோ மசில்ஸை என்கேஜ் பண்ணுற ட்ரை பண்ணுறாரு. ஆக்சுவலி யூஸ்வலாக வந்து இப்படி தான் நிற்கிறது நடக்கிறது, பிகாஸ் பழகி போயிடுச்சு. எந்த சோஃபால உட்காந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அதை செக் பண்ணுங்க, எந்த நாற்காலிங்கிறத சோதிங்க. ரொம்ப முக்கியமா உங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவங்க நேரா உட்கார்ந்து இருக்காங்க செக் பண்ணுங்க. இப்போ ஒரு சின்ன இடைவேளைக்கு போயிட்டு வருவோம். இது பேசுவோம் ஹெல்த் மேட்டர்ஸ். இது பேசுவோம் ஹெல்த் மேட்டர்ஸ். மோசமான உடல் தோரணை, இதை பத்தி தான் தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டு வரோம். உடல் தோரணையினால வேற என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு இப்போ ஒருத்தரோட கதையை பார்க்க போறோம். சின்ன வயசுலேருந்தே எனக்கு வந்து என்னோடய போஸ்டர் நான் ஒழுங்காகவே கவனிக்க மாட்டேன். உட்காரதெல்லாம் இப்படி க்ரௌஞ்ச் பண்ணி தான் உட்காருவேன், நல்லா ஸ்ட்ரைட்டாக உட்கார மாட்டேன். அது வந்து என்னோடய வே ஆஃப் லிவிங். நான் வந்து என்னோடய போஸ்டர் நான் செக் பண்ணதே கிடையாது. அப்போ பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ்க்கு முன்னாடி எனக்கு பயங்கர பெயின். திடீர்னு ஒரு நாள் ஈவினிங் கீழே உட்காந்துட்டு இருக்கும்போது தரையில் பேக்லேருந்து ஒரு நர்வ் புல் பண்ணுற மாதிரி பயங்கர ஒரு புல்லிங் பெயின். நிற்கவே முடியல, உட்காரவும் முடியல. அப்புறம் ஹஸ்பண்ட் எல்லாம் ரஷ் மீ டு த ஹாஸ்பிட்டல். ஒரு எம்ஆர்ஐ எடுத்து பார்த்தாங்க. எம்ஆர்ஐ எடுத்தும் போது தான் தெரிஞ்சது ஸ்லிப் டிஸ்க்கு ரொம்ப வேர்ஸ்ட் ஆனது. அந்த சாஃப்ட் டிஷ்யூ பிட்வீன் த போன்ஸ் ஷிஃப்ட் ஆகி நர்வை கம்ப்ரெஸ் பண்ணிட்டு இருந்ததுன்னு. அதுக்கப்புறம் மெடிக்கேஷன் ஆரம்பித்தாங்க.
எவ்வளோ எக்ஸசைஸ்லாம் மெதுவாக ஸ்லோவாக சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் அது எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. ஏன்னா இட் வாஸ் த வர்ஸ்ட் கண்டிஷன். எனக்கு நர்வ் பிளாக் போட்டோம். அந்த நர்வ் பிளாக்கில் பார்த்திங்கன்னா அந்த பெயின் ரெடியூஸ் ஆச்சு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்னோடய ஆக்டிவிட்டீஸ்லாம் நானே மாற்றிக்கிட்டேன். நம்ம ஸ்லோவாக நடக்கிறது, வாக்கிங் போகிறது, ஹெவி திங்ஸை லிஃப்ட் பண்ணாமல் இருக்கிறது, உட்காரும் போது நல்லா ஸ்ட்ரெயிட்டாக உட்காருறது, காலுக்கு கீழே சப்போர்ட் கொடுத்து காலை மேலே தூக்கி வைக்கிறது, இதெல்லாம் ஐ ஸ்டார்டட் லேர்னிங் ஸ்லோலி. இந்த பேக் பெயின் வந்ததுக்கப்புறம் என்னோடய டே டு டே ஆக்டிவிட்டீஸில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கூட சொல்லலாம். நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக நடக்க ஆரம்பித்தேன். அப்படி நடக்கும்போது அந்த பெயினும் ரெடியூஸ் ஆச்சு. ஃபிசியோ போகும்போது அவங்க எனக்கு டீச் பண்ணாங்க எக்ஸசைஸ், சிம்பிள் எக்ஸசைஸ். சும்மா படுத்துட்டு காலை தூக்கி இப்படி தூக்கி வைக்கிறது, பிடிச்சிருக்கிறது, பேக் எக்ஸசைஸ், ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ், அதெல்லாம் டெய்லி ஒரு 5 to 10 minutes. டைம் இருக்காதான் வேலைக்கு போகிறது, ஆனாலும் ஒரு 5 minutes நம்ம செய்யும் போது நம்ம உடம்புக்கும் அந்த பேக்குக்கு ஃபார் லாங் லீவிங், ஹெல்த்தி லீவிங்க்கு ஒரு பெஸ்ட்டு. இப்போ வந்து ஒருத்தவங்களுடைய அந்த பழக்க வழக்கங்கள் அதனால வந்து இந்த மாதிரியான மற்ற பிரச்சனைகளும் வரக்கூடுது. இப்போ பேட் பாஸ்டர் இதனால என்னென்ன பெரிய பிரச்சனைகள் வரலாம்? சரி, ஸோ பேட் பாஸ்டர் நம்ம இது வரைக்கும் பேசுனது உட்காந்துருக்கும்போது, நிற்கும்போது. அதே சமயம் நம்ம வெயிட்டான சாமானை தூக்கும் பொழுதும் அதே பாஸ்டர் மெயின்டைன் ஆனால் நாளடைவில் அந்த டிஸ்க்குங்கிறது மெல்லிய ஜவ்வு 2 எலும்புக்கும் இடையில இருக்கிறது தின்னா வந்துகிட்டே இருக்கும். அது தின்னா வரும்பொழுது சில நேரங்களில் அது வந்து லேசாக ஒரு டேர் வரும். டிஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக பார்க்கணும், ஒரு ஜெல்லி ஜெல்லி பேக்கெட்னு சொல்கிறது. ஸோ அந்த பேக்கெட்டை சுற்றி இருக்கிறது ஆனியுலஸ் ஃபைப்ரோசிஸ், அந்த ஜெல்லி வந்து நியூக்ளியஸ் பல்போசிஸ். இப்போ பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்து ஒய்டி கூட சொன்னார், தேவராஜன் கூட சொன்னார், இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து இன்ஜுரிஸ்லாம் இருந்திருக்கு. இப்போ எவ்வளோ காரணங்கள் நீங்கள் சொன்னீங்க இந்த மோசமான உடல் தோரணை வர்றதுக்கு, இந்த மாதிரி இன்ஜுரிஸும் ஒரு காரணமாக அமையுமா? டெஃபினட்டாக. ஸோ நமக்கு வந்து ஒரு பேட் ஃபால், ஒரு ஜம்ப்லேருந்து ஒரு நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்பொழுதோ இல்லை ஒரு பேராஷூட் பண்ணுறாங்க, அவன் இன்ஜரி வரும்போது ஒரு டிஸ்க் இன்ஜரி அல்லது ஒரு ஃப்ராக்சரு, கார் ஆக்சிடெண்ட், ஸோ அதில் வந்து சில இதில் ஃப்ராக்சர் இருக்கலாம், மோட்டர் பைக் ஆக்சிடெண்ட்டில் ஃப்ராக்சர் இருக்கலாம். ஸோ அவங்க நல்லா கட்டுக்கோப்பாக வச்சுருப்பாங்க உடம்பை. ஆனால் இந்த ஒரு பிரச்சனை காலத்தில் வந்து தேய்மானத்துக்கான தாக்கங்களை கூடும். ஏன்னா அவங்களோட ஹைட் ஆஃப் த வெர்டிப்ரா, எலும்போட அமைப்பு ஒரு குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட் இருக்குது. அந்த ஒரு அமைப்பு பாதிக்கப்படும் பொழுது மேல் பகுதியிலும் கீழ்ப்பகுதியிலும் டிஸ்க் தாக்கங்கள் கூடும். ஆக முக்கியமாக அவங்க பாஸ்டரை இனிமேலாவது அவங்க கண்டினியூ பண்ணாட்டி கூடுதலான தேய்மானங்கள் வரலாம். ஒரு 5 வருட காலகட்டத்திலேயோ இல்லை 10 வருஷ காலகட்டத்திலோ தேய்மானம் ரொம்ப கூடும் பொழுது அறுவை சிகிச்சை தேவைப்படலாம். அறுவை சிகிச்சை அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார் இல்லையா, அதை பற்றி தான் அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னால் ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு மோசமான உடல் தோரணை இது மறுபடியும் சரி செய்ய முடியுமா, அதுக்காக நீங்கள் என்னென்ன செய்யலாம், எப்போ போய் மருத்துவரை நாடணும் அப்படின்னு இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இணைந்திருங்க, இது பேசுவோம் ஹெல்த் மேட்டர்ஸ். இது பேசுவோம் ஹெல்த் மேட்டர்ஸ். மோசமான உடல் தோரணையை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ நம்ம டாக்டர் கிட்ட கேட்கக்கூடிய முக்கியமான கேள்வி என்னென்னா, டாக்டர் இப்போ இந்த மோசமான உடல் தோரணை அப்படின்றத வந்து நிறைய நீங்கள் சொல்லிட்டீங்க, ஆனால் இதை வந்து சரி செய்ய முடியுமா? அதை சரி செய்யறதுக்கு வயது வரம்பு ஏதாவது இருக்கா? நிச்சயமாக சரி செய்ய முடியும். ஆரம்பத்திலே அது ஏர்லியாக நம்ம ஆரம்பித்தோம்னா பெட்டர். ஆனால் சில நேரங்களில் வந்து ஒரு 40, 50, 60 வயசில் நம்ம பார்ப்போம். ஸோ ஃபிசியோதெரப்பி இருக்குது, அந்த மெல்லிய உடற்பயிற்சிகள் இதெல்லாம் பண்ணும்பொழுது அப்புறம் அவங்களே வந்து கான்ஷியஸாக அவங்க இருக்க பாஸ்டரு அதெல்லாம் நல்லா பார்த்துக்கினான்னா இனியும் வரும் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். சில மாற்றங்களை நம்ம மாற்ற முடியாது. சில லைட்டாக ஸ்லிப் டிஸ்க் ஆகிடுச்சு, அந்த இடத்துல கொஞ்சம் தாக்கம் இருக்குது, ஆனால் இனியும் அது வேர்ஸ்ட்டாக வராமல் மற்ற லெவல்ஸில் அதை பாதிக்காமல் இருக்கிறதுக்கு அதை வழிவகுக்கலாம். என்ன மாதிரியான சிகிச்சைகள் இருக்குது டாக்டர் இதை வந்து சரி செய்கிறதுக்கு? ஆரம்ப ஸ்டேஜில் ஃபிசியோதெரப்பி இருக்குது. ஸோ ஃபிசியோதெரப்பியில் வந்து அந்த வலியை போக்குறதுக்கு அல்ட்ராசவுண்ட் தெரப்பி இருக்குது. அதே சமயம் வந்து ESWTன்னு சொல்லி அந்த ஒரு தெரப்பியில் வந்து ரத்த ஓட்டத்தை வந்து தசைகளுக்கு இம்ப்ரூவ் பண்ணும். அதை இம்ப்ரூவ் பண்ணும்போது வலியோட தாக்கமும் குறையுது, அந்த ரிக்கவரிக்கும் அது வழிவகுக்குது. இதை தாண்டி போகும்பொழுது தான் நரம்பு அழுத்தம் பற்றி முதல்ல பேசணும். நரம்பு அழுத்தம் வந்துச்சுன்னா அறுவை சிகிச்சை தேவைப்படும். அந்த அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் வந்து அந்த நபரை வந்து நம்ம சரி செஞ்சிட்டோம், மற்ற லெவல்ஸ்லேயும் அவங்க அடிபடாமல் இருக்கிறதுக்கு ஃபிசியோதெரப்பியை ஃபாலோ பண்ணி அவங்களுடைய வாழ்க்கை நடைமுறையில் அதை வந்து ஒன்றா வச்சுக்கணும்.
அதை பண்ணிட்டாங்கன்னா திருப்பியும் இந்த ஒரு பிரச்சனை வராமல் இருக்கிற வாய்ப்பு அதிகம். இப்போ வீட்டில் இருந்தபடியே ஏதாவது உடற்பயிற்சிகள் இல்லை செவரில் வச்சு ஏதாவது தள்ளுறது இதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். அந்த மாதிரி ஏதாவது பயிற்சிகள் இருக்கு? மிக்ஸ்ட் டைப் ஆஃப் யோகா மாதிரி எக்ஸசைஸ் தான். ஸோ நீங்கள் படுத்துருக்கீங்க, ஃப்ளாட்டாக இருக்குது, காலை வந்து ரஃப்லி ஒரு 30லேருந்து 45 டிகிரி, ஃபுல்லாக 90 டிகிரி தூக்க வேண்டியதில்லை. ஏன்னா சில பேர் தூக்கும் பொழுது ஒழுங்காக பண்ண மாட்டாங்க. ஸோ 30 to 45 டிகிரி நீங்கள் தூக்குனீங்கன்னா அதை தூக்கும்போது உங்கள் வயிறில் இருக்க தசைகள் வந்து எங்கேஜ் ஆகணும். நான் வயிறுன்னு சொல்லும்போது டீப் மசில்ஸ், அந்த லம்பரை சப்போர்ட் பண்ணுற ஃப்ரண்ட் மசில் குரூப்ஸ் வந்து எங்கேஜ் பண்ணணும். உங்களுக்கே ஒரு டைட்னிங் ஒரு ஃபீல் இருக்கும். அதை பண்ணும்பொழுது காலை மெதுவாக தூக்குங்க. தூக்கிட்டு ஒரு முடிந்த வரைக்கும் 5 அல்லது 10 கவுண்ட்டை பண்ணுங்க. முடியலை ப்ராப்பராக 5 பண்ணுங்க. 5 1 2 3 4 5 சொல்லிட்டு மெதுவாக இறங்குங்க. டப்புன்னு போடக்கூடாது, அது தப்பு. அப்படின்னா உங்களால் முடியலைன்னா கவுண்ட்டை குறைச்சிக்கங்க. அதை முடிச்சுட்டு திருப்பி அதை 3 செட்டாக பண்ணுங்க. அதை பண்ணும்பொழுதே உங்களுக்கு வந்து ஒரு பிடிப்பு வரும் அந்த தசைகளில். ராத்திரி படுக்கும் போதும் இதை நீங்கள் பண்ணலாம். ஏன்னா ஹோல் டே நீங்கள் வந்து மசில்ஸ் வந்து சரிசமாக யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ இந்த மசில்ஸ்க்கு ஒரு ஸ்ட்ரெச்சாகவும் இருக்கும், அதே சமயம் ஸ்ட்ரெங்தனிங்காகவும் வரும். சரி டாக்டர், நீங்கள் இப்போ வந்து சொல்லிட்டீங்க நீங்கள் படுத்த மாதிரியே பல பயிற்சிகள் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஒயிட்டி, தேவா, இப்போ உங்களுக்கு வந்து முதுகு வலி வந்துச்சுன்னா, பேட் போஸ்டர்னாலேயோ இல்லை வேறு எதுனாலையோ முதுகு வலி வந்துச்சுன்னா என்ன செய்வீங்க? நான் தூங்கும் போதே தலைவணி ரொம்ப மேலே வச்சுட்டு இப்படி தான் தூக்குவேன், இப்படியே படுத்துருவேன். காலை ஏஞ்சோன்னு ஒரு மாதிரி கழுத்து முதுகுலாம் ரொம்ப வலிக்கும். அதான் வலிக்குதுன்னு தெரியல, அப்புறம் எதுக்குப்பா இத்தனை அதான் நானும் யோசித்தேன். அதை ஃபோனை பார்த்துட்டே தூங்கணும்னு நினைப்பா. சில நம்மள அறியாமல் அப்படியே தூங்கிடுவோம். இப்போ நெக்ஸ்ட் ஏஞ்சோன்னு தான் வலியெல்லாம் ஆரம்பிக்கும். அந்த வலி வரும்போது என்ன அந்த வலி வரும்போது அந்த பேட்ச் திரும்ப அந்த பேட்சஸ் அதை போட்டு டெம்பரரி பெயின் வந்துச்சுன்னா திருப்பி இன்னொரு பேட்ச் போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது. பேட்சா போட்டுக்கிட்டு முதுகு பூரா பேட்ச் இருக்கும். எனக்கு வந்து ஆக்சுவலி என்னோட L4 L5 அந்த ஆப்ரேஷன் போனதுக்கு அப்புறத்துலேருந்து அன்டில் நான் ஒரு 22 வருஷமாக வந்து ஐ டூ திஸ் எக்ஸசைஸ் அட் நைட். ராத்திரி வந்து அவர் சொன்ன மாதிரி நான் படுத்துக்கிட்டு இருக்கிறப்ப ஐ பிரிங் அப் மை நீஸ், பெண்ட் பண்ணிக்கிட்டு தென் ஐ நீட் டு மூவ் லெஃப்ட் அண்ட் ரைட் அப்படின்னு அப்புறம் 2-3 எக்ஸசைஸ் இருக்குது ஃபிசியோதெரப்பியில் வந்து கற்றுக் கொடுத்தது, அதை நான் ஃபாலோ பண்ணுவேன் வலிக்கிறப்ப. டாக்டர், இப்போ வந்து சமீபத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ராப்ளம் ஆகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மோசமான உடல் தோரணை இருந்தால் அதுக்குன்னு ஒரு பிரேசஸ் இருக்கு, தோள்பட்டையில் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னா அப்படியே நிமிர்ந்தே இருப்பீங்க. இது எந்த அளவுக்கு வந்து உதவி செய்யும்? முட்டியாக இருந்தாலும் சரி, பேக்காக இருந்தாலும் சரி, பிரேசஸ்லாம் வந்து தற்காலிகமான சப்போர்ட். நம்ம தசைகளை தான் நம்ம நம்பணும், மற்றவங்களை நம்பக்கூடாது. ஸோ பிரேஸை நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுது சில பேருக்கு வந்து ஒரு விளையாட்டுலேயோ அல்லது ஒரு கார் விபத்துலையோ ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் மசில்ஸு அதெல்லாம் ரொம்ப ரத்தம் கட்டியிருக்கும். அப்போ ரொம்ப வீக்காக இருக்கும்போது டெம்பரரியாக நம்ம யூஸ் பண்ணலாம், தற்காலிகம் ஓகே. ஆனால் அதை தொடர்ச்சி நீங்கள் பயன்படுத்தும் போது உங்கள் தசைகள் வந்து ஒரு பலமடையாது. அப்புறம் நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணாலும் திருப்பி உங்களுக்கு வலி வரும். ஏன்னா அந்த தசைகள் வந்து நீங்கள் ஆக்டிவாக இல்லை. ஸோ ஒரு முதுகெலும்பு எடுத்துக்கினாலும் முட்டி எலும்பு எடுத்துக்கினாலும் ஒரு குறிப்பிட்ட காலம் அந்த மசில்ஸை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணாட்டி அதுக்கப்புறம் அந்த மசில்ஸ் வந்து பலம் இழந்து அதை திருப்பி புத்துணர்ச்சி கொடுக்கறது ஒரு பெரிய கஷ்டமான ஒரு விஷயம். நிறைய பேர் இப்படி தான் முதுகு வலி தானே அப்படின்னு அலட்சியமாக இருப்பாங்க. பரவாயில்ல, கொஞ்ச நாள் போனால் முதுகு வலி போயிடும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இந்த அளவுக்கு கூட அது வந்து பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படக்கூடும். கரெக்ட். எதுக்கு இதெல்லாம்? வருமுன் காப்போம். எப்படி சார் இதை வந்து நாம தவிர்க்கலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம 2 நட்சத்திரங்களை வச்சு நீங்க சொல்லி கொடுக்க போறீங்க நல்லா நம்ம ரசிகர்களுக்கு. சரி டாக்டர், இப்போ வந்து தேவா வந்த உடனே கணினி முன்னுக்கு உட்காந்துட்டாரு. தேவா, நீங்கள் கணினி அதிகமாக பயன்படுத்துவீங்களா? எஸ். ஓகே, அப்போ இப்போ அவர் உட்காந்துருக்கிற தோரணை சரியா? அவர் வேலை செய்யும்போது கீபோர்டில் கை வச்சிருங்க. ஓகே. ஸோ முக்கியமாக வந்து அவர் உட்காரும் பொழுது இந்த பின் பகுதி, அதாவது நம்ம முதல்ல பேசணும், தொராசிக் ஸ்பைன் வந்து ஓரளவு கொஞ்சம் சப்போர்ட்டட் இருக்கணும். அவர் வந்து கரெக்டாக வந்து பேக்கை வந்து அதாவது பட்டாக்ஸ் வந்து பின்பகுதியில் வச்சுருக்காரு. ஆனால் முட்டியை மட்டும் கொஞ்சம் 90 டிகிரிஸில் வச்சுருந்தாருன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ எப்படி? கரெக்ட். ஓகே. அண்ட் கொஞ்சம் செஸ்ட் அப்ரைட், நீங்கள் முதல்ல நின்னீங்களா இப்போ? ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் இந்த கம்ப்யூட்டரோட லெவலை பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் பயன்படுத்தும் பொழுது உங்கள் தலை வந்து கீழே குனியக்கூடாது, உங்கள் நேர் பார்வையில் இருக்கணும், அல்லது கொஞ்சம் ஒரு வேரியேஷன் நீங்கள் கீழே இறங்கும்போது பார்க்கலாம். அப்படின்னா ஐ லெவல் வந்து சென்டர் ஆஃப் ஸ்க்ரீன் சொல்லுங்களா? டாக்டர், இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க அவர் நேராக உட்காரணும்னு. ஆனால் இப்போ தேவாவோட முதுகுக்கும் நாற்காலிக்கும் ஒரு இடைவெளி இருக்குது. கரெக்ட். பெரும்பாலும் எப்போதும் எல்லாரும் சாஞ்சு தான் வந்து அதை செய்ய விரும்புவாங்க. கரெக்ட். அதை எப்படி நம்ம தவிர்க்கலாம்? ஸோ முதல்ல பேசின மாதிரி இந்த ஒரு நாற்காலி வந்து கஸ்டமைஸ் கிடையாது இவரோட முதுகு ஸ்ட்ரக்சர். ஸோ இதில் ஒரே டிஃபால்ட் செட்டிங் என்னென்னா
உங்கள் பட்டாக்ஸ் வந்து கரெக்டாக பின்பகுதியில் போயிட்டு சில வளைவுகள் வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். கரெக்ட். தென் அவங்க திருப்பி வந்து அவங்களோட thoracic ஸ்பைனை வந்து பின்பகுதியில் வச்சுக்கிறதுக்கு அது வழிவகுக்கும். இப்போ இவர் வந்து தேவா நீங்கள் பின்னாடி போய்ங்க பண்ணார்னா அது தப்பான பாஸ்டராக வந்துடுது. ஸோ முதல்ல கூட அவர் கேட்டார் லம்பர் சப்போர்ட் மாதிரி எதுவும் யூஸ் பண்ணலாமா. ஸோ சிலதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீளமாக இருக்கும். ஸோ அதில் கொஞ்சம் டபுள் கர்வ் இருக்கும். ஸோ இதை வந்து அவர் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி அது பேக்குக்கும் அவருக்கு சப்போர்ட் இருக்கும், அப்பர் பேக்கும் சப்போர்ட் இருக்கும், லோவர் பேக்கும் சப்போர்ட் இருக்கும். அதில் வந்து மேல் பகுதி கொஞ்சம் திக்காகவும் கீழ்ப்பகுதி கொஞ்சம் தின்னாகவும் இருக்கும். ஆனால் உடல் அமைப்பு அவங்களோட பருமனாக இருக்காங்களா ரொம்ப தின்னாக இருக்காங்களா அதுக்கு தக்கவாறு ஒரு ப்ராடக்ட் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற முன்னாடி நம்ம ட்ரை பண்ணி செக் பண்ணி பார்த்து வாங்கணும். சரி டாக்டர், இப்போ வந்து ஒயிட்டி வந்து இப்போ இருக்காரு. இப்போ வந்து நீங்கள் முதல்ல சொன்னீங்க ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம் நிற்கிறது. நம்ம நிற்கும் போதே எப்படி நம்ம அந்த அந்த ஸ்டாண்டிங் போஸ்டரை சரிப்படுத்தலாம்? சைடில் காட்டுங்க எப்படி நிற்கிறீங்கன்னு. ஓகே. ஸோ இவர் வந்து முதல்ல கூட நம்ம பார்த்தோம் கொஞ்சம் வளைவாக நிற்கிறாரு. ஸோ அப்ரைட்டாக செஸ்ட் ஃபார்வர்ட் வரணும். இங்கே மிலிட்ரியிலலாம் நம்ம கற்றுக்கிட்டு இருப்போம். இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நேச்சுரல் லம்பர் லோடோசிஸ் மெயின்டைனாக இருக்குது. சில பேரோட ராங்கான பாஸ்டரை காட்டுறதுக்கு இப்படி பண்ணுவாங்க. வெரி பேட். ஏன்னா லோடோசிஸ் குறையுது, உங்களோட thoracic kyphosis கூடுது. நாளடைவில் என்ன ஆகுது, அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸு லம்பர் ஸ்பைனுக்கு வருது, டிஸ்க் பிரச்சனைகள் வரலாம், அதை பற்றி பேசணும். மிட் பேக் பெயின் வரலாம். இதில் வந்து பெரும்பாலான மெல்லிய அந்த ஜவ்வுகள் வந்து தேய்மானம் ஏற்படும் போது ஆஸ்டியோஃபைட் ஸ்பர்ஸ் வந்து நரம்பு அழுத்தும், அப்புறம் வலி பிடிப்புகள் எல்லாம் தாக்கங்கள்லாம் பண்ணும். ஸோ அப்ரைட்டாக உட்காரோம், நிற்கிறோம், ஆக்டிவிட்டியை பண்ணுறோம். எனக்கு ஒரு உதவி பண்ணுங்க, இதை எப்படி தூக்குங்களேன். தூக்கணும். ரொம்ப கடமா இருக்கு. என்ன டாக்டர் நடக்குதுங்க? இப்படியே தூக்கிட்டு இருந்தாருன்னா ஸ்பைனை தூக்கி வைக்க ஸ்பைனை தூக்கி ஒரு பக்கமாக வைக்க வேண்டியது. முக்கியமாக வந்து நீங்கள் பண்ணும்பொழுது 3 பிரிவுகளாக அதை பிரிங்க. ஸோ 1 முதல்ல வந்து கால் லேசாக உங்கள் ஷோல்டர் வித்துக்கு பாயிண்ட் பண்ணிங்க. ஓகே. 2வது நீங்கள் சேரில் உட்கார மாதிரி நினச்சிக்கங்க, அதாவது சிட்டிங் பேக். அப்போ என்ன ஆகுது, நேச்சுரலாக உங்களோட க்ளூட்ஸ் பெண் பகுதிகள் தசைகள் வந்து ஆக்டிவேஷன் ஆகுது. 3வது இந்த தசைகள், நான் சொல்கிறது டம்மி இல்லை, 6 பேக் இல்லை, உள்ளுக்குள்ளே இருக்க எல்லா கோ மசில்ஸும் சேர்த்தும் 6 பேக் தான். அதெல்லாம் சம்டைம்ஸ் உங்களோட வெயிட்டை வச்சு நம்ம கவர் பண்ணிட்டு ஸோ அதை என்கேஜ் பண்ணும்பொழுது நீங்கள் பிடிக்கணும். ஸோ மூச்சு வாங்குறோம் நம்ம முக்கும்பொழுது நம்ம பண்ணுறப்பல அதை நீங்கள் மனசில் வச்சுட்டு பண்ணும்பொழுது தூக்கும் போது எல்லா வெயிட்டும் உங்கள் ஸ்பைனுக்கு போகாது, எல்லாம் ஷேர் பண்ணுது. முட்டியை கிராஸ் பண்றீங்க. ஸோ முட்டி வந்து ஃபுட்டை கிராஸ் பண்ணக்கூடாது. ஸோ பின் பகுதியில் உட்கார மாதிரி. அண்ட் டைட்டன் அண்ட் லிஃப்ட். கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப தள்ளியும் இருக்காதுங்க. தள்ளி இருக்காது. ஏன்னா நிறைய வாட்டி தவறான செய்யும்போது அப்படி இழுத்துக்கணும். அம்மா சரி வைட்டி, இப்போ சரியா நீங்க செய்றீங்களான்னு பார்ப்போம். பெட்டிக்கு அருகில நாங்க போகணும். அருகில போகிறீங்க முடிந்த வரைக்கும் கால்களை அதாவது பாதங்களை கிராஸ் பண்ணக்கூடாது. அப்படி. சரி குட். சரி டாக்டர், ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து நிறைய பயனுள்ள தகவல்களை கொடுத்து நம்ம நேயர்கள் வந்து கண்டிப்பா பயனடைஞ்சிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அதே நேரத்தில் தேவா, ஒயிட்டி உங்க 2 பேருக்கும் எங்களுடைய நன்றி. நன்றி. சரி கார்த்திக், 13 வாரங்கள் எப்படி போனிச்சுனே எனக்கு தெரியல. ஆனால் கண்டிப்பாக நம்ம நேயர்கள் இந்த 13 வாரங்களாக நாங்கள் எதை பற்றிலாம் நம்ம வந்து பகிர்ந்துக்கிட்டோமோ அதை கேட்டு நீங்கள் பயனடைஞ்சிருப்பீங்க. உங்கள் வாழ்க்கையை சீராக இருக்கிறதுக்கு அடுத்து நீங்கள் என்ன செய்யணுமோ அதை செய்வீங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். அதனால மீண்டும் இதே போல ஒரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது நான் ஷாமினி குணசேகர். நான் கார்த்திகேயன் சோமசுந்தரம். இது பேசுவோம். Health Matters.